ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஹீரோவாக பயங்கர இறங்குமுகம். அதனால தான் நான் கேரக்டர் ரோலுக்கு நான் ஷிஃப்ட் ஆனது. டக்குன்னு நம்ம படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு வருது. அந்த நேரத்தில் குமுதத்தில் விஜய் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ விஜய் வளர்ந்து வர்றார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, விக்ரம் அவங்கெல்லாம் ஒரு பேட்ச் வரையில் விஜய் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கும்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை. எனக்கு இன்னும் அந்த பேட்டி ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். இன்ஸ்பிரேஷன் இல்லை. சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு டயலாக் கொடுத்தா, இந்த டயலாக் சத்யராஜ் சார் பேசுனே எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைன்னு எனக்கு அமைதிப்படையில் அமாவாசை, சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் நடித்தார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கணுங்கிறது என்னோடய ஆசைன்னு விஜய் பேட்டி கொடுத்தார். நான் ஃபோன் பண்ணி விஜய்க்கு தேங்க் பண்ணேன். விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய், என்ன நம்ம இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து இப்படி என் பேரை மென்ஷன் பண்ணு. ஏன்னா நம்ம சும்மாதான் அடிக்கல. ஹாலிவுட் ஹீரோனா அவர் ராபர்ட் டி நீரோ மாதிரி நடிக்கணும், மார்லன் பிராண்டோ மாதிரி நடிக்கணும், டாம் க்ரூஸ் மாதிரி நடிக்கணும். நார்த் இந்தியாவில் நான் இப்படி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் இறங்கிட்டு இருக்கிற ஹீரோ பேரை சொல்லி நீங்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு நன்றி சொன்னேன். இதெல்லாம் அமைதிப்படை பற்றி பேச ஆரம்பித்தா டைம் பத்தாது, அப்புறம் உங்களுக்கே போதுன்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது.